வெல்கம் டு வாங்க ரசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம சிக்கன் மிளகு வறுவல் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து நான் ஏற்கனவே போட்டு வாஷ் பண்ணதால் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன். இது ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் ஊற விடணும். அப்போ தான் இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்ந்து சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிடும். கொஞ்ச நேரம் இது ஊறணும். உங்களால் 30 minutes முடியலன்னா அட்லீஸ்ட் மினிமம் 15 minutes இதை நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ இதை நான் மூடி வச்சு ஒரு 30 minutes ரெஸ்ட் கொடுக்க போகிறேங்க. பாருங்க, 1/2 hour கழிச்சு பார்த்தா நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சிக்கன் மிளகு வறுவல் செய்யலாம். இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனாசி போட்டுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் 1, 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஏதோ பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு ஆனியன். இப்போ நம்ம மேக்னேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வெங்காயம் வந்து அடியெல்லாம் பிடிக்காது. இப்போ சிக்கனை வந்து நல்லா ஒரு 5 minutes இந்த ஆயிலே நம்ம வறுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 minutes நான் இந்த மாதிரி ஆயிலே சிக்கன் வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இதை வேக விடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ இந்த சிக்கனுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. வரமல்லி, இது மிளகு வறுவல்னால 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் மிளகு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் ஜீரகம். இது காஷ்மீரி சில்லி ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இது கலருக்கு தாங்க. இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நான் பச்சையாகவே குறைன்னு அரைச்சிருக்கேங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ இதோட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்க்க போகிறேன். எப்படின்னா தோலோடையும் சேருங்க, அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். தோலோடையே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம லிட்டு திறந்து பார்ப்போம். பாருங்கள், இந்த ஆனியன் இதுலேயே வந்து சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பூண்டு சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை சிக்கனில் கொட்டிடலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை. இதுதான் நம்ம சிக்கன் பெப்பர் வறுவலோட சீக்ரெட் மசாலா. இதை சேர்த்துட்டோம். திருப்பி தண்ணியே ஊற்றாதீங்க. இதை நல்லா கலந்துட்டு இப்போ லிட்டு போட்டு திருப்பி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. பாருங்கள், சிக்கன் வந்து இந்த தனியா பெப்பர் எல்லாம் சேர்த்து அரைச்சதோட செம்ம ஸ்மெல் வருது. கமன்னு இருக்குது. இன்னும் ஒரு 2 minutes தான். நடுவில் நீங்கள் இதை கிளறி விடுங்க. அப்போ தான் இந்த சிக்கனில் காரம்லாம் நல்லா ஏறும். இப்போ திருப்பி நான் ஒரு 2 minutes மட்டும் லிட் போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் வேணுன்றவங்க லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பெப்பர் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை பிளேட்டிங் பண்ணிடுறேன்.
மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். தண்ணி சாம்பாரோட சாப்பிட்லாம், அப்புறம் கோகனட் மில்க் புலாவோட சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம். ரெய்னி சீசனில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிரியாணியோடையும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சா லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த டிஷ்ஷில் சந்திப்போம். பாய். ஹலோ மக்களே, நீங்கள் இது வரைக்கும் எங்கள் வீடியோஸ்க்கு கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேலும் இதே சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் டிஷ்ஷஸும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண டிஷ்ஷஸை எங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸை வந்து அனுப்பிச்சு வைங்க. அனுப்ப வேண்டியது வந்து இமெயிலில் நீங்கள் அனுப்பலாம். vaangaruchikalam@gmail.com. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களோட பிக்சர்ஸை நாங்கள் வந்து கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம்.